விருதுநகர் மாவட்டத்துல எத்தனை கம்மாய் அழியிற நிலையில இருக்கியா? இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு அனைத்து கண்மாய்களும் அரசுடைமையாக்கப்பட்டன. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப கம்மியா இருக்கா, கூடியிருக்கு? அரசியல்வாதிகள், அதிகாரம் படைத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் போது இந்த துறையால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இன்னைக்கு நம்ம யார பார்க்க வந்திருக்கிறோம்னா மறுபடியும் ராமச்சந்திர ராஜா ஐயா. என்ன ஒரே ராமச்சந்திர ராஜா ஐயா சேர்ந்து யாரையா ஒரு ஆளை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ஏன் தத்தளிக்குது, சென்னையில இப்ப என்ன பிரச்சனை வந்ததோ இன்னும் எதிர்காலத்துல ரொம்ப காலத்துல இல்லை, நம்ம கண்ணுக்கு எட்டக்கூடிய காலத்திலேயே நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும். எதுக்காக வரும், என்ன பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா இங்க பூரா நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே நிலத்தடி நீரை வந்து அதிகமா உறிஞ்சக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குங்கிறாப்புல ஐயா. நான் என்னன்னு யோசிக்கிறேன், அப்போ சப்ஜெக்ட் ஆக்கிடுவோம் அப்படிங்கும் போதுதான் இன்னைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னங்க, நீர்நிலை புதுப்பணித்துறை கம்மாய், நீர்நிலை அவலநிலை. இந்த கம்மாயெல்லாம் ஏன் இவ்வளவு பிரச்சனையில இருக்கு? கிட்டத்தட்ட 100 கம்மா தமிழகத்துல மட்டும் 1000 900 கம்மா கிட்ட காணாமவே போயிருச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி கம்மாயை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு 900 கம்மா 1000 கம்மா காணாமே போயிருச்சு. 4000 கம்மாயில 900 கம்மா காணாம போயிருச்சு. அழியிற நிலைமையில நிறைய கம்மாய்கள் இருக்கு. இதை நம்ம ரெடி பண்ணணும்னா போகக்கூடிய கால்வாய்களை வந்து சரியா பராமரிக்கணும், அதுக்குண்டான நிதி அதுக்கே பயன்படுத்தணும், அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, பொதுமக்கள் தங்களோட பொறுப்புணர்ந்து செயல்படணும் அப்படின்றத பத்தி அந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க உள்ள போ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய தமிழ்நாட்டில் மொத்தம் 50 வருடத்திற்கு முன்பாக 4100 பொதுப்பணித்துறை கம்மாய்கள் இருந்தன. 4100 கம்மா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் சேர்த்து. விருதுநகர் மாவட்டத்தில் 950 கண்மாய்கள் இருந்தன. நம்ம மாவட்டத்தில் இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால் இந்த கம்மாய்களை பராமரிப்பது சம்பந்தப்பட்ட விவசாயிகளும் கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களும் தான் அதனை நிர்வகித்து வந்தார்கள். அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டியில யாரும் இது பார்க்கலையா? அப்போ எல்லாம் அரசனுடைய நிர்வாகமோ அரசினுடைய தலையீடோ முற்றிலும் இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களால் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மெஜாரிட்டியான பீப்புள் பணம் படைத்தவர்கள் இவங்க கையில் இருந்ததா எப்படி இருந்தது? அப்படி இல்லை, பணம் படைத்தவர்கள் அந்த பகுதியில் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விவசாயிகள், சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இருக்கிற மக்கள்கள் அதுதான் நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ என்னாச்சு? அது இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு அனைத்து கண்மாய்களும் அரசுடைமையாக்கப்பட்டன. எல்லாமே அரசுடைமையாக்கிட்டாங்க. இதை வந்து இதை பராமரிக்கிறது எல்லாமே அரசோட கண்ட்ரோலில் போய் அரசுடைமை பராமரிப்பதில் பொதுப்பணித்துறை கம்மாய் என்ற துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ இதுக்குன்னு தனி பிரிவு இருக்குது. இதுக்குன்னு தனி பிரிவு. சரி. அப்புறம் ஏன் இந்த கம்மாய்கள்லாம் மறுபடியும் ஆக்கிரமிப்பு ஆகுது? அப்போ உங்களுக்கு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்கா, கூடியிருக்கா? சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளோ வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்போ இல்லை. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது வந்து இதுல வந்து ஆக்கிரமிப்பு பிரச்சனை இல்லை, மக்களோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது விவசாய கண்ட்ரோல். ஏனென்றால் அந்த பகுதி நபர்களோ விவசாயிகள் ஆக்கிரமிப்பு செய்யும் பட்சத்தில் அந்த பகுதி உள்ள விவசாயிகளுடைய கண்காணிப்பு உள்ளவர்கள் அப்பவே அதை தடுத்துட்டாங்க. அவர்கள் அந்த பகுதியினுடைய மேம்பாட்டுக்கு தகுந்த நபராக இருக்கவில்லையால் அந்த கிராம மேம்பாட்டுக்கும் அந்த கம்மாயின் பராமரிப்புக்கும் தகுந்த நபர் உள்ளபடியால் அவர்களுடைய கண்காணிப்பை அங்கீகரித்தார்கள். அதன் விளைவு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இப்போ வந்து கவர்மெண்ட்டோட பீரியடில் நடக்கும்போது, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வரும்போது அதுக்குன்னு தனி பிரிவு வரைக்கும்போது அது கூட தானே செஞ்சுருக்கணும், ஏன் குறையுது? அதனுடைய குறைன்னா அரசு நிர்வாகமான பொதுப்பணித்துறை கம்மாய் போகும்போது அரசியல்வாதிகள், அதிகாரம் படைத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் போது இந்த துறையால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அரசு இயந்திரம் சொல்றீங்க. ஆமா. மக்கள், தனிப்பட்ட மக்கள் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணலன்றீங்களா? தனிப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுங்க, நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசு அதை கண்டுக்கல, நடவடிக்கை எடுக்கல. சரி. இப்ப இதுக்கான சட்டம் போட்டு ஏதாவது இவங்க மேல தண்டனை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு மற்றும் நிர்வகிக்கும் சட்டத்தில் 2007 படி ஒரு நபர் வரத்து கால்வாயோ
கண்மாயை ஆக்கிரமிப்பு செய்தால் அதற்கு 5000 ரூபாய் தண்டனையும் அதற்கு 3 மாத சிறை தண்டனையும் சட்டசபையிலே அந்த சட்டத்தை தேர்வு செய்து உண்டான குற்றத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். அதாவது நீர்வழி பாதையோ இல்லை நீர்வழி பாதைகள் போடக்கூடிய வழியிலையோ கண்மாய்களையோ ஆக்கிரமிப்பு பண்ண 5000 ரூபாய் 5000 மட்டும்தான் அபராதமா? 5000 ரூபாய் மற்றும் 3 மாத சிறை தண்டனை அபராதம். இப்போ எத்தனை பேர் மேல அந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்? எனக்கு தெரிஞ்சு யார் மேலேயும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையோ அந்த தண்டனையோ கொடுத்ததாக தெரியல. எதுக்கு இப்படி ஒரு சட்டம் அப்படி நம்ம யார் மேலேயும் நம்ம நடவடிக்கை எடுக்கல, ஒரு சட்டத்தை மட்டும் வெறுமனை ஏற்றி வச்சிருந்தா மறுபடியும் ஆக்கிரமிப்பு கூட தானே செய்யும். அதே நடிப்பில் ஐயா சொன்ன மாதிரி தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலும் சட்டத்தை நிறைவேற்றாத காரணத்தினால் அந்த ஆக்கிரமிப்புக்கு ஒரு மெத்தன போக்கு ஏற்பட்டு அதை நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை கம்மாய் அழிகிற நிலையில் இருக்கியா? விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 950 கம்மாய் இருந்த சூழ்நிலை தற்போது 800 கம்மாய் தான் இருக்கு. மீதி கம்மாய் காணாமல் போய்விட்டன. படத்துல சொன்ன மாதிரி கம்மாயை காணாம. இப்ப இதை நம்ம மீட்கணும்னா நீங்க என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்தா இதெல்லாம் சரி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே அரசியல்வாதிகள் பிடியில் இருந்து இதை தவிர்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே உலக வங்கியில் கடன் பெற ஆட்சியாளர்கள் நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தை நிர்வகித்து அதன் பொறுப்பை விட்டாங்க. நீரினை பயன்படுத்துவோர் சங்கம், அந்த நீரை பயன்படுத்துவோர் கம்மாயில நீரை இப்ப இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப தேர்தல் நடந்த மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்லி அரசியல்வாதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். இதுக்குன்னு உள்ள ஒரு உறுப்பினர்களை போடும்போது அவங்களுக்குன்னு தேர்தல் ரெடி பண்றாங்க. ஆமா, தேர்தல் பண்ணும்போது அதுல வர்றவங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்றவங்களும் அதுல நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றப்படணும், கம்மாயில மேம்பாட்டு பண்ணணும், கம்மாய் சீர்த்தம் பண்ணணும், கலிங்கில மதங்களை சீர்த்தப்பட வேண்டும், அவருடைய கண்காணிப்பு இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய பைலா. இப்ப அவங்க அதுல இருக்கிறவங்க இதை கண்டுக்கல. பொறுப்புல இருக்கவங்க இதை கேட்கல. ஆமா ஆமா, அரசு எல்லாம் எடுக்கிறது, மண்ணை திரும்ப அதுல கொட்டுறது, இதுக்கெல்லாம் அவங்க தானே பொறுப்பு. அவங்க கேட்கலன்னா அப்புறம் எப்படி கூட்டிட்டு? சரி, இப்ப 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 வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப கவர்மெண்ட் தூர்வாருது, கவர்மெண்ட் சுத்தி வேலி அடிக்கிறாங்க, இதுக்கு மேல என்ன பண்ணா இது கூடும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்திற்கு முழு பொறுப்புகளும் முழு கடமைகளும் உணர வேண்டும். அதன்படி அந்த கண்மாயினுடைய மண் எடுப்பதை தடுக்கப்பட வேண்டும். பேசிக்கா உள்ள இருக்க மண்ணை இங்கதான் எல்லா கம்மாக்குள்ளேயும் ஜேசிபி நிக்குதேயா. அது நாங்களும் மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போனோம். மாவட்ட நிர்வாகம் சரியா நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அரசியல்வாதிகளின் தலையீட்டால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இதுதான் தற்போது கூட அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எல்லாம் ஒரு உத்தரவு போட்டும் அதனுடைய செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் தான் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார்கள். நம்மளுடைய மாவட்டத்தோட முகவூர் கம்மாய் மற்ற கம்மாய்களில் மண் அளவுக்கு மீறி சட்டத்துக்கு மீறி எடுத்ததுனால தண்ணி நிரம்பிய சூழ்நிலையும் மதவுக்கு ஏறாப்படாத சூழ்நிலை தண்ணியை பயன்படுத்த முடியவில்லை. அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்தோட மண் கீழே வரைக்கும். சரி, அப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்க அல்றாங்க, அதெல்லாம் செய்யறாங்களா? அவங்க பூரா அந்த 5000 ரூபாய் அபராதம் போடுறாங்களா, போட மாட்டேங்கிறாங்க? இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஐயா. யார் வேலையும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப இந்த மண் எதுக்கெல்லாம் இவங்க எடுத்து போய் அதாவது விவசாயத்துக்கு எடுக்கிறாங்களா, வேற எதுவும் தனியாருக்காக? ஐயா, பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அந்த மண்ணை அந்த கம்மாய்க்கு ஏற்பட்ட உரிமை கம்மாய் விவசாயிகளுக்குத்தான் பொருந்தும். அந்த மண்ணை அவங்களுக்கு தான் பொருந்தும், யாருக்கும் பொருந்தாது. கார்பரேட்லாம் அல்றாங்களே. அப்ப கார்பரேட் அதனுடைய விவசாயி என்கிற பேர்ல கார்பரேட் நிறுவனம் அங்க அந்த ஜேசிபியை கொண்டு அல்றாங்க. ஆனால் இது இந்த துறை, இந்த பொதுப்பணித்துறை கம்மாயினுடைய முழு பொறுப்பு பொதுப்பணித்தன்மை கம்மாய்க்கு தான் பொருந்தும். ஆனால் தற்போது கனிம வளத்துறையினுடைய அனுமதி பெற்று அது வண்டல மண் அல்றாங்க. கனிமத்துறையும் எந்த சூழ்நிலையும் பொதுப்பணித்துறை கம்மாயில் நுழையீடு செய்யக்கூடாது, அவர்கள் மூக்கை இங்கே நுழைக்கக்கூடாது. அவர்கள் வேற, இது வேற. பொதுப்பணித்துறை கண்மாய் வேற, கனிம வளத்துறை வேற. கனிம வளம் சுண்ணாம்பு மற்றதுக்கு தான் பொருந்துமே உடைய, மணலுக்கு தான் பொருந்துமே. இது கம்மாய் வண்டல் மண்ணும் மற்ற மண் இருக்கிற இடத்துல
கம்மாய்ப்பட்ட சம்பந்தப்பட்ட மண் வளத்தை பாதுகாக்க விவசாயிகள் பயன்படுமே ஒழிய கனிம வளத்துறை இதற்கு வந்தது மிகவும் விவசாய விரோத போக்கையா. இது இருக்கக்கூடாது.